இது குறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலர் மு வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பரபரப்பான அரசியல் சூழல தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநர் வாசிக்காம மரபை மீறி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படக்கூடிய நிலையில மரபை மீறி இருக்கிறாரா ஆளுநர் என்ற கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வை, கருத்துகள்? சார், மரபை மட்டுமல்ல, அவர் சட்ட நெறிகளையே தொடர்ந்து மீறுகிறார். சட்டமன்றம் ஒரு இறையாண்மை மிக்கது. அந்த இறையாண்மை மீதான தொடர் தாக்குதலை அவர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். கூட்டாட்சி முறையை தகர்க்கிற செயல் இது. அரசியல் சாசனத்தை சிதைக்கிற செயல் இது. ஆளுநர் அதிகார வடிவம் அல்ல, ஆளுநர் நியமன வடிவம். அதை அவர் உணர்ந்ததாக தெரியவில்லை. முதல்வரும் சட்டமன்றமும் தான் ஜனநாயகத்தில் அதிகார வடிவம். மசோதாக்களை கிடப்பில் போடுவது, ஒன்றிய அரசின் துணையோடு இடையூறுகள் செய்வது, அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் பொருந்தாத கருத்துக்களை தொடர்ந்து முன்மொழிவது, இது ஆளுநர் வைக்கிற உயர் பதவிக்கு ஏற்றதல்ல. ஒரு ஜனநாயகத்தை நமது முன்னோர்கள் அரும்பாடுபட்டு கட்டமைத்தார்கள். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத ஒரு கூட்டாட்சி முறையும் நாடாளுமன்ற ஜனநாயகமும் பலக்கட்சி இயங்கும் முறையும் கொண்ட ஒரு நாடு நம்முடைய நாடு. இதை ஆளுநர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. ஆளுநர் ஜனநாயகத்தை தொடர்ந்து கேலிக்குள்ளாக்குகிறார். அவர் உறுதிமொழி ஏற்றதை அவரே சிதைக்கிறார். இது நல்ல முறை அல்ல. அடிக்கடி சட்டமன்றத்தின் தலையில் ஏறி அமர பார்க்கிறார். அவர் கீழே விழுவார், காயப்படுவார். ஆளுநருக்கு தமிழ்நாடும் தமிழக சட்டமன்றமும் தமிழ் மக்களும் நல்லதொரு பாடத்தை தருவார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இது கண்டனத்துக்குரியது, ஏற்புடையதல்ல.